அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இம்மை மறுமையின் வெற்றி அல்லாஹ்வுடைய கட்டளை மற்றும் முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையில் தான் இருக்கின்றது. அமல்களின் சிறப்பு பாடத்தில் தப்லீகின் சிறப்புகளை பற்றி நாம் பார்த்து கொண்டிருந்தோம். அதில் 5வது பாகம் பார்ப்போம். இதில் 5வது பாகம் தப்லீக் வேலைக்கென்றே ஒரு கூட்டம் என்கின்ற தலைப்பில் மக்களை அல்லாஹ்வுடைய ஆயத்தாக இருக்கின்றது. மக்களை நன்மையின் பக்கம் அழைத்து நல்லதை ஏவி தீயதை விளக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருப்பது அவசியம். அவர்கள்தான் வெற்றி அடைந்தவர்கள் என்கின்ற ஆயத்துடைய விளக்கத்தை பார்த்திருந்தோம். இப்பொழுது தப்லீகுடைய வேலை 6வது தலைப்பாக தப்லீகுடைய வேலை முழு உம்மத்தின் பொறுப்பு என்கின்ற தலைப்பை பார்ப்போம். அல்லாஹ்வுடைய ஆயத், குர்ஆனுடைய ஆயத், மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தினர்களில் நீங்கள்தான் சிறந்த சமுதாயத்தினர். ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், மேலும் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். மனிதர்களில் தோன்றிய சமுதாயத்தினர்களில் நீங்கள் தாம் சிறந்த சமுதாயத்தினர். ஏனெனில் நீங்கள் நன்மையை ஏவி தீமையை தடுக்கிறீர்கள், மேலும் அல்லாஹ்வை ஈமான் கொள்கிறீர்கள். குர்ஆனுடைய சூரா 3 அத்தியாயம் 3 வசனம் 110. இதனுடைய விளக்கம் என்னவென்றால், மனிதர்களில் சிறந்தவர்கள் முஸ்லிம்கள், உம்மத்துகளில் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்து என்று கருத்து ஹதீஸ்களிலும் குர்ஆனில் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் வந்துள்ளது. மேலும் இந்த ஆயத்தில் சிறந்த உம்மத்து சமுதாயத்தினர் என்று கூறி அதற்கு காரணம் நன்மையை ஏவி தீமையை தடுத்தல் என்ற சேவையை செய்வதே என்றும் கூறப்பட்டுள்ளது. எல்லா செயல்களுக்கும் ஈமான் தான் அடிப்படை. ஈமான் இல்லாமல் எந்த நற்செயலும் ஏற்கப்படுவதில்லை. அப்படி இருக்க இந்த ஆயத்தில் ஈமானுக்கு முன்னதாக நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் சேவை கூறப்பட்டுள்ளது. இந்த காரணத்தை முஃபஸ்ஸிரீன்கள் விளக்குவது, ஈமான் கொண்டதால் மட்டும் இந்த உம்மத் சிறந்து விடவில்லை. ஏனெனில் முந்தைய உம்மத்தினரும் ஈமான் கொண்டிருந்தார்கள். ஆகவே நன்மையை ஏவி தீமையை தடுப்பதின் மூலமே இந்த உம்மத்தினர் சிறந்தவர்கள் ஆகிறார்கள். இதுதான் இவர்களை பிரித்து காட்டுகிறது. இந்த ஆயத்தின் நோக்கமே இந்த சேவையை பற்றி கூறுவதாகும். அதனால்தான் ஈமானுக்கு முன்பாக இது கூறப்பட்டுள்ளது. ஈமான் இல்லாமல் எந்த நற்செயலும் ஏற்கப்படுவதில்லை. எனவே ஈமானும் அடுத்து கூறப்பட்டுள்ளது. இதுவே இந்த உம்மத்தை பிரித்து காட்டும் சிறப்பம்சம் என்பதன் கருத்து. இதை பேணுதலாக செய்து வர வேண்டும் என்பதுதான். எப்போதாவது நேரம் கிடைத்தபோது போகிற போக்கில் சிறிது தப்லீக் செய்வது என்பது இதன் கருத்தல்ல. ஏனெனில் முந்தைய உம்மத்தினரும் இவ்வாறு நேரம் கிடைத்தபோது இதனை செய்து வந்தார்கள். இதை அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டதை அவர்கள் மறந்துவிட்ட போது அல்லாஹ்வுடைய வசனம் கூறுகின்றது. அதாவது தப்லீகுடைய வேலைங்கிறது இந்த முழு உம்மத்துடைய பொறுப்பு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. மனிதர்களில் சிறந்தவர்கள் முஸ்லிம்கள். உம்மத்தில் சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்து. 1,24,000 நபிமார்கள் இந்த உலகத்தில் வந்துள்ளார்கள். கடைசி உம்மத்தாக நம்மளுடைய முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய உம்மத்தாக இருக்கின்றது. இந்த சமுதாயம்தான் ஒரு சிறந்த சமுதாயமாக இருக்கின்றது என்று அல்லாஹ்வும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறுகின்றார்கள். ஆனால் முன்னாடி இருந்த சமூகம் எல்லாம் இந்த அல்லாஹ்வுடைய தீனை ஈமானை பரப்புவதற்கும் அதனை மற்ற மனிதர்களுக்கு எடுத்து கூறுவதற்கும் முன்வரவில்லை. ஆனால் நம்முடைய சமுதாயம்தான் இதனை செய்வதற்காக முன்வருகின்றது. ஆனால் இது நம்ம சும்மா நேரம் கிடைக்கும் போது நம்ம செய்கிறது கிடையாது. இது நம்மளுடைய வாழ்க்கையில் முழுமையாக நம்மளுடைய வாழ்க்கையில் இதை கொண்டு வந்துடணும். அப்போ தான் நமக்கு அல்லாஹ் இதனுடைய கூலியை முழுமையாக கொடுப்பான். அவர்களுக்கு, அதாவது வசனத்தில் அல்லாஹ் கூறுகின்றான், குர்ஆனுடைய வசனத்தில், அவர்களுக்கு நினைவூட்டப்பட்டதை அவர்கள் மறந்துவிட்ட போது என்ற ஒரு வசனம் வருகின்றது என்பது போன்ற ஆயத்துகளில் அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இந்த உம்மத்தை பிரித்து காட்டும் சின்னமாக இதனை கூற காரணம்
இதனை தனி அமலாக கருதி தீனுடைய மற்ற அமல்களைப் போல முக்கியத்துவத்துடன் செய்து வர வேண்டும் என்பதாகும். தீனுடைய மற்ற அமல்களைப் போல முக்கியத்துவத்துடன் செய்து வர வேண்டும் என்பதாகும். அடுத்தது வந்து, அதாவது இந்த அமளி வந்து எப்படி நம்ம தொழுகிறோமோ, எப்படி நம்ம குரானை ஓதுகின்றோமோ, எப்படி நோன்பு நோக்கின்றோமோ, அதை போன்றே வந்து தாவத்தை வந்து நம்ம வந்து ஒரு முக்கியமான அமலாக நினைத்து அதனை வந்து நம்ம செய்ய வேண்டும். இதனை வந்து வேண்டா வெறுப்பாகவும், இதை செய்தால் நமக்கு என்ன கூலி கிடைக்கும், மற்றவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுத்தால் நமக்கு என்ன கூலி கிடைக்கும், நமக்கு என்ன அல்லாஹ் கூலி கொடுப்பான் என்று நம்ம அந்த நியத்தோடு செய்யாமல் ஒரு முழு மனதோட இந்த அமலை செய்தால் நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான் என்கின்ற ஒரு நியத் வந்து நமக்கு இருக்க வேண்டும். இம்மையுடைய வெற்றி மற்றும் மறுமையுடைய வெற்றி தான் இந்த அமல் செய்வதால் இருக்கின்றது என்று நாம் நினைக்க வேண்டும். ஏழாவது தலைப்பு நற்கூலி அளிக்கும் செயல். அவர்கள் பேசும் குர்ஆனுடைய ஆயத்து, அவர்கள் பேசும் பெரும்பாலான ரகசியங்களில் நன்மை ஏதும் இல்லை. ஆனால் அவர்கள் செய்வதை பற்றியும் நன்மையை பற்றியும் மனிதர்களிடையே சமாதானம் செய்வது பற்றியும் ஆர்வமூட்டி அவர்கள் பேசுவதைத் தவிர இவர்களுக்காக இரகசிய பேச்சு வார்த்தை நடத்துவது நன்மை தருவதாகும். எவரேனும் இக்காரியங்களை புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக செய்தால் அவர்களுக்கு விரைவில் நாம் மகத்தான நற்கூலி வழங்குவோம். அவர்கள் பேசும் பெரும்பாலான இரகசியங்களில் நன்மை ஏதும் இல்லை. ஆனால் தர்மம் செய்வதை பற்றியும் நன்மையை பற்றியும் மனிதர்களிடையே சமாதானம் செய்வது பற்றியும் ஆர்வமூட்டி அவர்கள் பேசுவதைத் தவிர இவைகளுக்காக இரகசிய பேச்சு வார்த்தை நடத்துவது நன்மை தருவதாகும். எவரேனும் இக்காரியங்களை புகழுக்காக இல்லாமல் அல்லாஹ்வின் பொருத்தத்திற்காக செய்தால் அவர்களுக்கு விரைவில் நாம் மகத்தான நற்கூலி வழங்குவோம். குர்ஆனுடைய வசனம் அத்தியாயம் 4 வசனம் 114. விளக்கம் வந்து, நன்மையை ஆர்வமூட்டுவோருக்கு ஏவுவோருக்கு மகத்தான கூலி இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எதை மகத்தான கூலி என்று அல்லாஹ் கூறுகிறானோ அதற்கு ஒரு எல்லை இருக்க முடியுமா? இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மற்றும் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்வது ஆகியவை சம்பந்தமான பேச்சுக்களைத் தவிர மற்றவை எல்லாம் மனிதனுக்கு பெரும் சுமையாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். நன்மையை ஆர்வமூட்டுவோருக்கு மகத்தான கூலி இருப்பதாக அல்லாஹ் வாக்களித்துள்ளான். எதை மகத்தான கூலி என்று அல்லாஹ் கூறுகிறானோ அதற்கு ஒரு எல்லை இருக்க முடியுமா? இந்த ஆயத்திற்கு விளக்கம் கூறிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நன்மையை ஏவி தீமையை தடுப்பது மற்றும் அல்லாஹ்வை திக்ர் செய்வது ஆகியவை சம்பந்தமான பேச்சுக்களைத் தவிர மற்றவை எல்லாம் மனிதனுக்கு பெரும் சுமையாகவே இருக்கும் என்று கூறியுள்ளார்கள். மற்றொரு ஹதீஸில் திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை நோக்கி, நஃபிலான தொழுகை, நோன்பு, தர்மம் ஆகியவற்றை விட சிறந்த ஒரு அமலை உங்களுக்கு கூறட்டுமா என்று கேட்க, ஆம் கூறுவீர்களாக என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அது மனிதர்களிடையே சமாதானம் செய்து வைப்பதாகும். ஏனெனில் நாவிதனின் கத்தி முடியை சிரைப்பது போல் மனிதர்களிடையே ஏற்படும் பிளவு நன்மைகளை போக்கிவிடுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விளக்கம் கூறினார்கள். இவ்வாறு மனிதர்கள் இடையே சமாதானம் ஏற்படுத்துவது பற்றி அநேக ஹதீஸ்களில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நன்மையை ஏவுவதில் சமாதானம் செய்து வைப்பதும் அடங்கியதாகும் என்பதை கூறவே இங்கு அது குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே மனிதர்களுக்கு இடையே என்னென்ன வழிகளில் சமாதானம் செய்து வைக்க முடியுமோ அவை அனைத்தையும் கையாளுவது அவசியமாகும். அல்லாஹ்வுடைய நன்மையை வந்து ஏவி தீமையை தடுப்பது வந்து இந்த அமலாக இருக்கின்றது. அதாவது ஒருத்தர் வந்து இரகசியமாக இந்த விஷயங்களை வந்து செய்தால், இந்த காரியங்களை இரகசியமாக இந்த தாவத் அமலை பெயருக்காகவும் புகழுக்காகவும் செய்யாமல் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய பொருத்தம் வந்து கிடைக்கும். அல்லாஹ் வந்து இதற்கு நற்கூலி கொடுப்பான். அதாவது இதனை வந்து யார் ஒருவர் வந்து பகிரங்கப்படுத்தாமல் ரகசியமாக இந்த அமலை செய்கின்றாரோ அவருக்கு அல்லாஹ் வந்து எல்லையற்ற மகத்தான நற்கூலியை கொடுக்கிறேன் என்று வாக்களிக்கின்றான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதனை வந்து கலந்த ஆலோசனை, மஷூரா என்று கூறப்படும். சமாதானம் செய்கின்ற செயலாக இருக்கின்ற தப்லீக்கில் வந்து சமாதானம் செய்து வைப்பாங்க. இப்போ ஏதாவது கணவன் மனைவி இடையே கஷ்டம் வந்து விட்டது என்றால் ஜமாத்திற்கு சென்று அவரிடம் கூறுவார்கள். இல்லை உலக விஷயமாக இருந்தாலும் தீனுடைய விஷயமாக இருந்தாலும் ஒரு 10 பேர் 15 பேராக கலந்து உட்கார்ந்து பள்ளி வாசலில் உட்கார்ந்து கலந்து ஆலோசனை செய்வார்கள். தங்களுக்கிடையே சமாதானம் செய்து கொள்வார்கள். ஏனென்றால் அவருக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும்.
அந்த கருத்து வேறுபாடு வந்து ஒருத்தர் வந்து அமீராக இருப்பார். அவர் வந்து எல்லாருடைய அபிப்பிராயங்களையும் கேட்பாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, நம்ம தாலீம் படிக்கிறதுக்கு யார், இப்போது ஜமாத்துக்கு செல்கின்றோம் என்றால் தாலீமை யார் படிப்பார்கள் என்று கேட்பார்கள். உணவை உணவு சமைப்பது யார் என்று அவர்கள் கேட்டு தெரிந்து கொள்வார்கள். அதே போன்று ஜமாத்தை விட்டு உலக விஷயமாக இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு குழப்பம் இருந்தால் அதனை வந்து ஜமாத்தார்களிடம் கூறி அதற்கு சமாதானம் செய்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வந்து குடும்பத்திலும் பிரச்சனை இருக்காது. ஒரு வியாபாரமாக இருந்தாலும் அதிலும் பிரச்சனை இருக்காது. வாழ்க்கையில் நாம் வந்து ஒரு மஷூராவை எப்பொழுதும் செய்து கொள்ள வேண்டும். அதை தான் இந்த தலைப்பு கூறுகின்றது. நற்கூலி அளிக்கும் செயல் என்று தலைப்பு கூறப்படுகின்றது. இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கூறியுள்ளார்கள்.